எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்னி ராசி லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசி லக்னம் அல்லாது வேற யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் வந்து கன்னி ராசி லக்னங்க, என்னுடைய மனைவி வந்து கன்னி ராசி லக்னங்க, அவங்களுக்காக இந்த பதிவை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தா, அவர்கள் உங்களிடம் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நான் முழுசா சொல்லியிருக்கேன். இந்த கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவங்க ஆணா இருக்கட்டும் அவங்க பெண்ணா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் தான் செலுத்தக்கூடிய அன்பு செயல்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். தன்னுடைய அன்பு முழுமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அன்பை வெளிப்படுத்துறது ஐயோ பாவம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. இவர்கள் செய்யக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அன்பு செயல் வடிவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த காடை கொண்டே நீட்டுறது புக்கை கொண்டு நீட்டுறதுலாம் கிடையாது. இவர்கள் செலுத்தக்கூடிய அன்பு சொன்னா செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வார்த்தை வடிவில் இல்லாம ஒரு செயல் வடிவில் இருக்கும் இவருடைய அன்பு. இந்த கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவருடைய தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் செலுத்தக்கூடிய அன்பு, வாழ்க்கை துணையிடம் கணவனிடமோ அல்லது மனைவியிடம், வாழ்க்கை துணைன்னு வச்சுங்களேன், அவங்களோட ரொம்ப நேர்மையா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர். ஒரு விஷயத்துல கூட ஏமாத்திடக்கூடாதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிங்க அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா இனிமேல் அவங்க எந்த சூழ்நிலையிலும் ஏமாத்திடக்கூடாது. அதே மாதிரி அவர்களும் என்னோட ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் ஆழ் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பொதுவா தன்னுடைய வாழ்க்கை துணை கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கை துணை ரொம்ப தெளிவா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசி லக்னத்துல பிறந்தவங்க. யார்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்க. என்னுடைய கணவர் நான் இருக்கிற வரைக்கும் யாரையும் ஏமாத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய மனைவி யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. நிறைய நேரங்கள குழப்பவாதியா இருக்கா, அப்படி இருக்கவே கூடாது, தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த எண்ணம் இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி இருந்து யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற கணவனுக்கு மனைவிமார்கள், மனைவிக்கு கணவன்மார்கள்லாம் ஒரு விஷயத்த யோசிச்சு ரெண்டு தடவைக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு செய்ய அப்படின்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கறது எண்ணத்தை தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொதுவா ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி எந்த விஷயம், வாழ்க்கை துணையா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கணவன்னா இப்படிதான் இருக்கணும், என்னுடைய மனைவினா இப்படிதான் இருக்கணும், என்னோட குடும்ப வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், இப்படி அவர் அமைதி இருக்கணும், இதுல பர்ஃபெக்ஷன் இருக்கணும், இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்ப காலங்கள்ல ஒரு திருமண பந்த தன்னுடைய கணவனையோ மனைவியோ நம்பக்கூடியது கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட, போக போக வாழ்க்கை போக போக அவங்களை முழுசா நம்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா அவங்களை கேட்காம செய்யவே மாட்டாங்க. இந்த ராசி லக்னத்துல பிறந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு நம்பிக்கை அவர்களிடம் வரும் வரைக்கும் தான். ஆரம்ப காலத்துல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குப்பா, எப்படி போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட போய் கேட்கறது, எப்படி போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட சொல்றது அப்படின்னு இருந்தாலும் கூட, போக போக உங்களுக்கு அவங்க மேல என்னுடைய மனைவி தானே என்னுடைய தூண், என்னுடைய கணவன் தானே எனக்கு நம்பிக்கை, முழு பலம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அவர்களிடம் முழு மனதையும் திறந்து அவர்களிடம் ஒரு விஷயத்தையும் கேட்காம செய்யவே மாட்டாங்க இந்த கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். என்னுடைய வாழ்க்கை துணையிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப ஒரு கண்ணில் பிறந்தவங்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னுடைய கணவனோ என் மனைவியோ ரொம்ப கம்மியா பேசுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்கும். குறைவாக தன்னுடைய வாழ்க்கை துணையிடம், தன்னுடைய கணவனிடமோ தன்னுடைய மனைவியிடமோ குறைவாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஆனா அர்த்தமுள்ள வார்த்தைகளை அவங்க பேசின பிறகு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆமாங்க என் மனைவி சொன்னது கரெக்ட் தாங்க, என்னுடைய கணவர் சொன்னது கரெக்ட் தாங்க, நான் செஞ்சிடக்கூடாது இப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை பேசக்கூடிய நபர்களாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பொதுவா தன்னுடைய வாழ்க்கை துணை கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட கவனிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நீ எந்த விதமான செயல் செஞ்சாலும் சரி, என்னுடைய ஒரு மனைவி இருக்காங்க, என்னுடைய கணவர் இருக்காங்க அப்படின்னா, அந்த கணவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நபர்களாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பொதுவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இவங்க ரொம்ப அமைதியான வாழ்க்கையா இருந்தா போதும். ரொம்ப ஆடம்பரம் பண்றது, பகட்டு பண்றது, அப்படி கூட்டு போய் பந்தா பண்றது, வாழ்க்கை துணை வண்டியில வச்சுக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கையா இருந்தா போதும் நினைக்கக்கூடிய எண்ணம் அவர்கள் மனதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா தன்னுடைய வாழ்க்கை துணை பல நேரங்கள்ல, கணவன் மனைவி பல நேரங்கள்ல அதிகப்படியான அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குழப்பத்தில் இருப்பது வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
முடிவுன்னு எடுத்தா தெளிவா எடுத்துருமா? ஒரு முடிவு எடுத்தா தெளிவா எடுங்க. இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு இடத்துக்கு வெளியில போறோம், ஒரு கணவன் மனைவி ஒரு இடத்துக்கு வெளியில போறாங்க, போற இடத்துல ஒரு மனைவி அதிகமா செலவு பண்ணிட்டாங்கன்னா கூட என்னமா நீ புரிஞ்சுக்காம இருக்க, இப்படிங்கிற மாதிரி பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொதுவா பொறுப்புணர்வு கொண்ட நபர்கள்னு வச்சுக்கலேன். குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள். பல நேரங்கள்ல அந்த குடும்பத்தினுடைய அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு, என்னுடைய மனைவிக்கு இது செய்யணும், எனக்கு கணவருக்கு இது செய்யணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இது செய்யணும், இப்படிங்கிற மாதிரியான குடும்பத்தை பத்தி நினைத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய நபர்கள்ல இந்த கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் ஒருவரும் வச்சுங்களேன். பொதுவா வாழ்க்கையில நான் 20 வருஷமா பாக்குறேன்ப்பா. அவங்க அந்த மாதிரி ஒரே லெவலா இருக்கிறாங்க. பெரிய எதுவும் ஆடம்பரம் பண்ணிக்க மாட்டாங்க, கீழையும் போய்க்க மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்காங்கப்பா. இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தன்னையும் சொல்ல வேண்டும். நான் இப்போ சொல்ற பாயிண்ட் எப்படின்னா, அவங்க மனசுல இறங்குறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரே மாதிரி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், தன்னுடைய மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், குழந்தை, வீடு, குடும்பம் எல்லாம் ஒரே சீரா இருக்கணும், ஒரே லெவலா இருக்கணும். பெரிய லெவல்ல கடகடன் மேலும் போக வேண்டாம். ஒரே ஒரே விழுந்தா கீழே பொத்துன்னு விழுந்து எந்திரிக்க கூடாது. ஒரே மாதிரி லெவலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் மனதில் கொண்ட நபர்களாக இருப்பாங்க இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். குறிப்பா இவர்கள் ஒரு மீது நம்பிக்கை வச்சுட்டாங்க. நீங்க ஒரு பாசம் மட்டும் வாழ்க்கையில அவங்க கொடுத்துட்டீங்க. இவங்க எப்பெல்லாம் கீழே விழுகிறாங்களோ அப்பங்கெல்லாம் அவங்களுக்கு நல்லா நான் இருக்கேங்க, நீங்க தைரியமா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பலத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். வாழ்க்கையில எந்த ஒரு சூழலிலும் உங்களை கைவிடாத நபர் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர், அதாவது வாழ்க்கை துணைன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்பவெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, ஒரு பண விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், குடும்பத்துல வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளா இருக்கட்டும், அந்த மாதிரி வரக்கூடிய நேரங்கள்ல நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லா இடத்துலயும் இது இருக்கிறதுதான், நான் நிக்கிறேன், நீங்க தைரியமா செய்யுங்க அப்படிங்கிற வார்த்தையை ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், கணவனிடமோ மனைவியிடமோ வாழ்க்கை துணையிடம் மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கண்ணியில் பிறந்தவங்கிட்ட வாழ்க்கையில எந்த ஒரு சூழலிலும் அந்த வாழ்க்கை துணையை கைவிடாத நபர்களாக மாறிடுவாங்க இந்த கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணாதிசயங்கள்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.